அந்த தெருவில் பேசிட்டு இருக்கும்போதே ஒரு சகோதரி சொல்றாங்க, நீ இந்த பக்கம் வருவியான்னு நான் பார்த்துட்டே இருந்தேன், மதுக்கடையை மூடுங்க, அதை நீங்க மட்டும்தான் சொன்ன தாயி, அதை நான் கவனிச்சேன், நீங்க வராம போயிருவியோன்னு நினைச்சேன் அப்படின்னு. அவங்களோட பிரச்சனையை இதே ஒரு ஆண் வந்திருந்தாலும் இங்க அவங்க மனசுக்குள்ள இருக்கும், சாராய கடையை மூடணும், ஆனா அணுகி பேசியிருக்க மாட்டாங்க, தள்ளி நின்றுப்பாங்க. மற்ற கட்சிகள் சேர்ந்து கள்ள ஓட்டு போட்டுருவோமா, பிரிச்சுக்கலாமா, ஒன்னே போடுவேன் நான் இருக்கிற வரைக்கும் இங்கேருந்து எந்த இந்த விஜயலட்சுமி பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருந்த காலகட்டங்கள், ஒரு பெரியவர் 70 வயதுக்கு மேல இருக்கும், ஏறி வர்றாரு பாத்தீங்களா உங்க தலைவர், இப்படிதான் பண்ணுவாங்க. அதெல்லாம் அப்படியே தும்சமா தள்ளிட்டு அவரை போயிட்டே இருக்க சொல்லுங்க. நீங்க தாய் மதம் திரும்புன்னு சொன்னாரு, நீங்க சொல்றீங்கல்ல, அண்ணன் உங்களை சொல்லவே இல்லை, இஸ்லாமியர்களையோ கிறிஸ்தவர்களையோ அண்ணன் சீமான் சொல்லல. என்ன சொன்னாரு, நீ இந்து அல்ல, நீ சைவர் வைணவர், உன் முன்னவர்கள் அப்படிதான் இருந்தாங்க, எல்லாத்தையும் ஒன்னா போட்டு ஒரு சட்டமா ஆக்கி விட்டுட்டான், நான் இந்து இல்ல அண்ணன் அப்படின்னு அந்த அண்ணன்ட்ட சொன்ன உடனே அவர் சட்டுன்னு அப்படியே ஒரு மாதிரி இப்படியே அமைதியா நின்னுட்டாரு. அதிகாரத்துல இருக்கிற எல்லாரும் என்ன பண்றாங்க, போய் உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. இன்னைக்கு அந்த பிரச்சனையில இருந்து அந்த மக்களை எப்படி அகற்றி அந்த பக்கத்துல போராட்டம் பண்றவங்களை எப்படி திருப்பி போக வைக்கணும், அதாவது குப்பையை அகற்றதை விட போராட்டக்காரர்களை அகற்றுறதுதான் இவங்க நோக்கம் இருக்கும். உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளரும் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளரும் ஆகிய சத்யா அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். தங்கச்சி வணக்கம். வணக்கம் அண்ணா. தங்கச்சி, நீங்கள் 2019 நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளர், அதே மாதிரி 2021 நாம் தமிழர் கட்சியின் சட்டமன்ற வேட்பாளர், 2024 திரும்பவும் நாடாளுமன்ற வேட்பாளராக நின்று இருக்கீங்க. இப்போ 2026 சட்டமன்ற வேட்பாளராக நிற்கிறீங்க. இந்த கடந்த தேர்தல்களில் நீங்கள் நின்ன அனுபவத்திலிருந்து நீங்கள் பெற்ற பாடம் என்ன தங்கச்சி? அண்ணா, அதாவது இங்க அரசியல் படுத்தப்படலை. அரசியல் என்பது அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு சாக்கடையாக தொழிலாக மட்டும்தான் இதுவரை செய்துட்டு இருக்காங்கிறது அப்படி நிதர்சனமா நான் கண்கூடா பார்த்தேன். நான் கட்சியில நாம் தமிழர் கட்சியில 2016 இணைச்சுக்கிட்டேன்னா, 2019 அண்ணன் திருநெல்வேலி நாடாளுமன்ற வேட்பாளரா என்ன போடுறாங்க. அப்பதான் நான் அந்த தொகுதி முழுக்க பயணப்படுற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குது. அப்ப தொகுதி முழுக்க பயணப்படுற போதுதான் மின்சாரம் இல்லாத ஒரு கிராமத்தை நான் பார்த்தேங்க. அப்போதான் நான் உணர்றேன், அப்போ நம்ம ஏதோ ஒரு இடத்துல எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்கோம், ஆனால் இன்னும் மக்கள் நாள்தோறும் குடிக்கிற தண்ணிக்கு, சாலைக்கு, எல்லாத்துக்குமே ஒரு துன்பப்பட்டு துயரப்பட்டு கையேந்திட்டு இருக்கிற நிலைமைய, மின்சாரம் இல்லாத கிராமத்தை பார்த்தேன். அன்றைக்கி தான் எனக்கு ஐயோ எங்கேயோ நம்ம இருக்கிறோம், ஏதோ ஒன்று இங்கே நடந்துட்டு இருக்கு. அப்போ அண்ணன் சொல்கிற மாதிரி அரசியல் இங்கே சேவையாகவும் இல்லை, மக்களுக்காகவும் இல்லை. அண்ணன் அதான் திரும்ப திரும்ப படித்தவர்கள் அரசியலுக்கு வாங்க அப்படின்னு அண்ணன் பேசுகிறத நான் கேட்போம் இல்லையா, அப்போ தான் நான் அதை உணர்ந்துக்கிட்டேன். அப்போ தான் அதற்கப்புறம் தான் தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறத நான் முடிவெடுத்து இந்த களத்துக்கு வந்துட்டேன். இந்த அரசியல் களத்துக்கு நீங்கள் வருவதற்கு நீங்கள் காரணமா அல்லது உங்கள் கணவர் காரணமா? நான் தானே காரணம், முழு காரணமே நான் தான். 2000 நீங்கள் சொன்னல 16 அண்ணனோட அப்போ என்கிட்ட கைபேசி அப்போ தான் கிடைக்குது, இந்த ஸ்மார்ட் ஃபோன் கிடைக்குது. அது வரைக்கும் அண்ணனை பற்றி உண்மையே சொல்ல போனால் எனக்கு அந்த குற்ற உணர்ச்சியே உண்டு. நம்ம ஈழத்தில் நம் சொந்தங்கள் கொன்றொழிக்கப்படுற தருணத்தில் கூட நம்ம எந்த உணர்வும் இல்லாம தான் நம்ம இங்கே வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறோம். ஒரு செய்தியாக தான் நான் படித்தேன். வீட்டில் அப்பாவும் நானும் பேசுவோம். அப்பா சொன்னார், எங்க அப்பா சொன்னது அந்த வார்த்தை, அவன் வீட்டுல போய் இருந்துகிட்டு அவனையே நம்ம கேள்வி கேட்டு அவன் நம்மளை கொல்லதானே செய்வான். அப்பா என்ன சொல்றாங்கன்னா, நீ பொழைக்க போன இடம் அது, அங்க போய் அவங்கிட்ட சண்டை போடலாமான்னு கேக்குறாங்க. அப்படிதான் நினைக்கிறாங்க. அது தமிழர்கள் பூர்வீக நிலம் அப்படிங்கிறது அப்பாவுக்கு தெரியல. அப்பவும் எனக்கு சரியா சொல்ல தெரியல. அதை கூட சொல்ல தெரியாம நான் என்ன சொல்றேன்னா, பொதுமக்களை அவன் ஏன் கொன்று ஒழிக்கிறான், 2 ராணுவத்துக்கு இடையில தானே சண்டைப்பா, அவன் செய்து தவறுதானப்பா அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கே எங்க அப்பானா எந்த பதிலும் இல்லாம போயிட்டாங்க. இவ்வளவுதான் நான் உணர்ந்துகிட்டது, இது மட்டும் தான் இருந்தது. அந்த மக்கள் கொண்டொழிச்ச போது நடந்தது என் உள்ளத்துல இருந்தது. ஆனால் அதற்கப்புறம் அண்ணன் அந்த போன் கிடைச்சது, அதுக்கப்புறம் தான் அண்ணன் பேசுறதெல்லாம் நான் கேட்கிறேன்.
அதுதான் நான் எந்த அளவுக்கு நம்ம இப்படி இருந்திருக்கோமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி எனக்கு அதுக்கப்புறம் தான் வர ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் தான் நான் இந்த கட்சியில் இணைஞ்சிக்குவேன், பயணம் பண்ணுவேன்னு உறுதி எடுத்தேன். 2016 வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடந்தது பாளையங்கோட்டை மார்க்கெட்டில். அப்போ என்னோட தம்பி துபாயில் இருந்தார். அவர் வந்து அக்கா போங்க, நீ கண்டிப்பாக போகணும், நீ அண்ணனை போய் நம்ம அண்ணன் வந்திருக்காருனாரு. அப்போ சரி, அண்ணனை இது நாள் வரைக்கும் காணொலிகளில் பார்த்துட்டு இருக்கோம். அண்ணன் என்ன பேசுகிறாங்கன்னு அந்த முதல் கூட்டத்துக்கு நான் போய் உட்காந்து அண்ணன் பேசுகிறத கேட்டேன். அன்னைக்கு முடிவெடுத்தேன். அண்ணனோட இன்னை வரைக்கும் அதான் அந்த பயணம். உங்களுக்கு பின்புலமா உங்கள் குடும்பம், உங்களுடைய கணவர் எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாருமே என்னோட கணவர் வந்து அவருடைய வேலையை பார்த்தாலும் கூட என்ன எந்த அரசியல்ல இருக்கிறதுக்கு எந்த தடையும் சொன்னது கிடையாது. அதே போல எங்க மாமனார் வந்து ஒரு கம்யூனிஸ்ட், மிகப்பெரிய கம்யூனிஸ்ட். அவர் வந்து ஒன்றிய செயலாளராக பல பொறுப்புகள்ல இருந்தவர் எங்க மாமனார். அவருக்கு வந்து நாங்க முதல் கட்டத்துல அண்ணனை பத்தி எடுத்து சொல்லும் போது அண்ணன் 2016 நம்ம வீட்டுக்கு கூட வந்தாங்க. அப்ப கூட அந்த அண்ணனை மாமாவை பார்த்து பேசணும்னு தான் வந்தாங்க. வீட்டுக்கு வந்த உடனே அண்ணன் மாமாவிடம் சொன்னது கூட நான் தான்ப்பா, நான் ஒரு கம்யூனிஸ்ட்பா அப்படின்னு தான் அண்ணன் சொன்னாங்க. அந்த தருணம் கூட எங்க மாமா உணர்ந்து கொள்ள. ஆனா 2016 தேர்தல் காலகட்டத்துல நான் வந்து கூப்பிட்டேன், மாமா எனக்கு தனியா ஒரு பொதுமக்களை சந்திக்க போறோம், ஒரு தேர்தலில் நிக்க போறேன், அப்போ மாமா வந்தா நல்லா இருக்கும்னு மாமாவை கூப்பிட்டேன். அப்ப நான் கூட வருவேம்மா அப்படி. ஆனா அப்ப வந்து அவங்க கம்யூனிஸ்ட், அப்ப வரேன்னு சொல்லி வந்தாரு. களத்துக்கு வந்தவங்க நம்ம சின்ன சின்ன பசங்கிட்ட பேசுவாங்க இல்லையா, அவங்களோட உணர்வு. அவன் சொல்லுவானா, நீ என்ன தினம் வரடா, அப்போ வண்டிக்கு யார் எரிபொருள் போடுறா, நானே தான் போடுறேன், நானே தான் வரேன். அப்போ அந்த பையனுடைய உழைப்பும் அவர் ஒன்னொன்னையா. அதுக்கப்புறம் தான் ஆட்சி வரைவு புத்தகத்தை கொடுத்தேன் முதல்ல, அப்பெல்லாம் படிக்க மறுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் 16 ஒரு ஆட்சி வரைவு புத்தகம் கொடுத்தாங்கல்ல, அதை படிச்சுட்டு இவர் தான்டா நமக்கு கம்யூனிஸ்ட் சித்தாந்த கொள்கை எல்லாமே செயல்பாட்டுல வைக்க போறது சீமான் தான். இந்த மக்கள் நல கூட்டணி வந்தது இல்லையா, அது வேற அவங்களுக்கு ஒரே இதாகி போச்சு, பெட்டியை வாங்கியாச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு. அப்படி அடுத்த நாள் இந்த தேர்தல் முடிஞ்சுது, எங்க மாமா பெரிய அறிக்கை கொடுத்துட்டாங்க, செய்தித்தாளில் கொடுத்துட்டு அப்படியே நம்மகிட்ட வந்து சேர்ந்துட்டாங்க. அதாவது வீட்டில இருந்தே அந்த மாற்றத்தை நீங்க தொடங்கிட்டோம். ஆமா, குறிப்பா அண்ணன் சொன்ன மாதிரி என் பிள்ளைகளுக்கு நான் கடத்தணும்னு நினைச்சேன்னா, ஏன்னா தமிழ் தேசியத்தை நான் உணராம இருந்தேன் அன்னைக்கு, அதை என் பிள்ளைக்கு நான் கடத்தி ஆகணும்டா, கற்பிச்சு ஆகணும்ல. அதனால இப்ப என் பிள்ளைகளுக்கு தெளிவா தமிழ் தேசியத்தை கற்றுக் கொடுத்துட்டேன். தேர்தல் களத்துல அதிமுக திமுகன்னு பெரிய பெரிய ஆளுமைகள் இருக்கிற கட்சிகள் வந்து அதை எதிர்த்து நீங்க நிக்கிறீங்க, உங்களுடைய மனநிலை என்ன? அண்ணா, நான் எப்பவுமே எதிர்த்து அண்ணன் சொன்ன மாதிரி முதல் படி எடுத்து வைக்கும்போது யாரையும் ஏற்று பார்க்காதம்பாங்க இல்லையா, அது போலதான் எனக்கு நான் என்கிட்ட உண்மை இருக்கு, நேர்மை இருக்கு. என்கிட்ட எதிர்த்தால இருக்கிற யார்ட்டையும் உண்மையும் இல்லை, நேர்மையும் இல்லை. அதிமுகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும். கடந்த முறை எங்க திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில ஐயா நயனார் நாகேந்திரன் தான் வென்று சட்டமன்றம் போயிருக்கிறாங்க. பிஜேபியை சேர்ந்த ஐயா நயனார் நாகேந்திரன் அவங்களா இருக்கட்டும், யார்ட்டையும் உண்மையும் இல்லை, நேர்மையும் இல்லைன்னா. ஒரு தேர்தலுக்கு மக்களை எப்படி எப்படி இந்த கோழி பிடிக்கிற மாதிரி ஊர் ஊரா போய் அமைக்கி, இப்போ கடந்த முறை ஐயா நயனார் நாகேந்திரன்லாம் நான் சொல்றேன், இந்த கோயிலுக்கு இவ்வளவு தருவேன், இந்த தேவாலயத்துக்கு 1 லட்சம் கொடுத்தேன், இப்படிதான் அவங்க அரசியலே பண்ணாங்க. அரசியலுக்கும் தேவாலயத்துக்கு பணம் கொடுக்கறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இத மக்கள் புரிஞ்சிக்காம அன்னைக்கு உண்மையில வாக்கு செலுத்தி இருந்திருக்கலாம். இப்படிதான் அவங்க பண்ணாங்க. ஆனா இனி அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் மக்கள்கிட்ட நேரடியா போறேன், மக்களை நேரடியா சந்திக்கிறேன், சொல்றேன் அரசியல்னா என்ன. அவரு படம் கொடுத்து அந்த தேவாலயத்துக்கோ அந்த கோயிலுக்கோ கொடுத்தா அது அவர் தனிப்பட்ட விருப்பம். அதனால நம்ம ஊர் நம்ம என்னெல்லாம் இழந்துகிட்டு இருக்குங்கிறத நான் கற்பிக்கிறேன் நாள்தோறும். நம்ம ஊருக்கு தேவையான பள்ளிக்கூடம் கிடைச்சிருக்கா, நம்ம ஊருக்கு தேவையான மருத்துவமனை வந்திருக்கா, நம்ம ஊருக்கு தேவையான குடி தண்ணீர், தாமிரபரணி ஆறு செழிச்சு ஓடுது அங்க. ஆனா தண்ணிக்கு 12 ரூபாய் கொடுத்து வாங்கணும்னா, ஒரு வெங்கடாச்சலபுரம்னு ஒரு கிராமம் இருக்கு, அந்த கிராமத்துக்கு போனீங்கன்னா ஒரு குடம் தண்ணி 12 ரூபாய். அந்த நில சூழ்நிலையில தான் இவங்க இருக்கிறாங்க. அதை இப்ப நம்ம தெளிவாவே கற்பிச்சிருக்கிறோம். முந்தைய மாதிரி இல்ல, அண்ணன் பேசுறதையும் எல்லாரும் கவனிக்கிறாங்க இப்போ. அதனால எளிதா மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. அதனால அதிமுக திமுக யார் வந்தாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா, நம்மகிட்ட கருத்தியல் இருக்கு, கொள்கை இருக்கு, உண்மையா இருக்கிறோம், நேர்மையா இருக்கிறோம், யாரனாலும் நம்ம எதிர்த்து நிக்கலாம். அழகா அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அரசியல் களத்தில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு கொடுத்து பெண்களை களத்தில் இறக்கியிருக்காரு. ஒரு படித்த பட்டதாரி பெண்ணா பொதுமக்கள் மத்தியில் நீங்கள் ஒரு வேட்பாளராக போகும்போது என்ன மாதிரியான வரவேற்பு இருக்குது? ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. நான் உண்மையிலே பெண்கள்கிட்ட நான் போய் நின்று பேச ஆரம்பித்த உடனே பெண்கள் நிறைய கிராமங்களில் நான் பார்த்துருக்கேன். இப்பவும் இந்த தடவை நான் பரப்புரைக்கு இப்போ நாள்தோறும் நான் போயிட்டு இருக்கேன். அண்மையில் உக்கிரங்கோட்டைங்கிற கிராமத்துக்கு போகிறேன். நான் போய் பேச
அந்த தெருவுல பேசிட்டு இருக்கும்போதே ஒரு சகோதரி சொல்றாங்க, நீ இந்த பக்கம் வருவியான்னு நான் பார்த்துட்டே இருந்தேன். ஏன்னா அவங்க நீங்க வராம போயிடுவீங்களோ அப்படின்னு நான் பார்த்துட்டே இருந்தேன். நீங்க வந்துட்டீங்க, நல்ல வேலை. அம்மா சாராய கடையை மட்டும் நீ மூடிரு தாயி, போதும் எனக்கு, வேற எதுவுமே வேண்டாம் தாயி. 1000 இந்த அரசாங்கம் கொடுக்குற 1000மும் வேண்டாம், 2000 கொடுக்குறேங்கிறாரு ஐயா எடப்பாடியார், அதுவும் எனக்கு வேண்டாம். மதுக்கடையை மூடுங்க, அதை நீங்க மட்டும்தான் சொன்ன தாயி, அதை நான் கவனிச்சேன், நீங்க வராம போயிருவியோன்னு நினைச்சேன் அப்படின்னு. அப்பதான் நான் சொல்லுவேன், அண்ணன் சீமான் வந்து சம வாய்ப்பு கொடுக்குறாங்க. அவங்களோட பிரச்சனையை இதே ஒரு ஆண் வந்திருந்தான்னு வைங்க, அவங்க மனசுக்குள்ள இருக்கும் சாராய கடையை மூடணும், ஆனா அணுகி பேசியிருக்க மாட்டாங்க, தள்ளி நின்றுப்பாங்க. ஆனா நான் வர்றா, அந்த தங்கச்சி அவ வந்துருவாளா, நம்ம கிட்ட வரட்டும், நம்ம சொல்லணும் நம்ம குறைகளை அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. அந்த இடத்துலதான் அண்ணன் உண்மையிலே வென்றுட்டாரு, மக்களோட மனசை வென்றிருக்காரு. அதுதான் அந்த சம வாய்ப்பு கொடுத்து பெண்களோடு. இப்போ திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில பெண்களோட வாக்குதானே அதிகம். பெண்கள் முடிவு எடுத்தாங்கன்னா போதும், இந்த முறை நம்ம தான் வெல்ல போறோம், வென்று காட்ட போறோம். தங்கச்சி, சென்ற முறை நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க தான் வேட்பாளர். அப்ப நீங்க சொன்னீங்க எங்கள் சின்னம் மைக் சின்னம், ஒளிவாங்கி சின்னம் அப்படின்னு சொன்னீங்க. இப்பவும் நீங்க தான் வேட்பாளர். இப்ப நீங்க சொல்றீங்க விவசாயி சின்னம் அப்படிங்கிறீங்க. மக்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்படாதா? இல்லைண்ணா, அது நல்லா உள்வாங்கிக்கிறாங்கண்ணா. இப்போ கடந்த முறை நமக்கு இருந்ததே 18 நாட்கள் தான்ண்ணா. சரி, ஒரு 18 நாட்கள்லயே நம்ம வந்து அந்த ஒளி வாங்கி சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து, அதாவது ரொம்ப தாமதமா சின்னம் கிடைக்கிறது. அது வரைக்கும் நான் அண்ணன் அறிவிச்சு நான் கூட விவசாய சின்னத்தை வச்சு பரப்புரையெல்லாம் கூட பண்ணிட்டேன், பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் அதுக்கப்புறம் தான் நம்மளோட சின்னம் பறிப்போகுது, நமக்கு அதுக்கப்புறம் தான் ஒளி வாங்கி சின்னமே கிடைக்குது. 18 நாட்களுக்குள்ள நிறைய சுவர் விளம்பரங்கள் நான் பண்ண போன தடவை முழுவதுமா. நான் 6 தொகுதி வரும்னா 6 தொகுதியிலும் சுவர் விளம்பரங்கள், அதே போல வீடுகள், எல்லா வீடு நம்ம ஆதரவாளர் வீடுகள் எல்லாம் வரைஞ்சு போட்டோம். பயங்கர நெருக்கடி அந்த சமயத்துல. லைன்ஸ் கோடு எங்க இருந்து தான் வரும் தெரியாது, நமக்குன்னு வந்து நம்மளோட சின்ன எழுதி போட்ட எல்லா, அவங்க என்ன சொன்னது என்னன்னா, அந்த வீட்டோட உரிமையாளர்கிட்ட சம்மத கடிதம் வாங்கிட்டு அதை கொடுத்தா போதுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. அதை நம்ம செஞ்சிருந்தா கூட அந்த சின்னத்தை அழிக்கலாம் செஞ்சாங்க. அந்த மாதிரி நிறைய எதிர்கொண்டோம் அந்த தருணத்துல. அப்படி இருந்தும் நம்ம 87,000க்கு மேற்பட்ட வாக்குகளை நம்ம பெற்றிருந்தோம். அப்போ அந்த குறுகிய காலத்திலே நம்ம சென்றடைஞ்சாச்சு. இப்போ அப்படி இல்லை. இந்த தருணம் நாள்தோறும் நான் மக்களை சந்திக்கிறேன் இல்லையா, அண்ணன் சொன்னது போல பூச்செடி எல்லா மக்களுக்கும் பழமரக்கண்டு, மாதுளை, எல்லா பழமரக்கண்டு இல்லை செடிகள் எதையோ ஒண்ணு மக்கள்கிட்ட கொடுப்பேன். அதே போல நம்ம ஆதரவாளர் வீடுகள்ல போறோம், சின்னத்தை அப்படியே பதிச்சிருவோம். இப்பவுமே நம்ம ஏற்கலப்ப விவசாயிய அழகா நம்ம பதிச்சாச்சு. அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, ஆமா நாங்க விவசாயி தானே, விவசாயிக்கு தானே நாங்க ஓட்டு போடணும் அப்படின்னு முதல்ல அவங்களே சொல்லிடுவாங்க, அப்படியே பேசிடுவாங்க. அதனால தெளிவா இப்ப வந்து மக்கள் மனசுல பதிச்சாச்சு. இனி எந்த குழப்பமும் இருக்காது. கிராமத்து மக்களுக்கும் குழப்பம் வராத அளவுக்கு தெளிவா சின்னத்தை கொண்டு போய் சேர்த்தாச்சு. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையிலமா அது ஒரு சாதிய மாவட்டமா பொதுவா பார்க்கப்படுது. எல்லா அரசியல் கட்சியுமே சாதியை முன்வைத்து தான் வாக்கு சேகரிக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி தமிழர் என்கிற இனத்தை முன் வச்சு வாக்கு நீங்க சேகரிக்கணும். உங்களுக்கு இருக்கிற நெருக்கடி என்ன தங்கச்சி? இன்னும் புரியாம இருக்காங்க, அவ்வளவுதான்ண்ணா. இப்போ நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கோம்னா, நம்ம 2 பேரையும் இணைக்கிறது என்ன? தமிழருங்கிற உணர்வு, தாய்மொழி, தமிழ் மொழி. நான் பேசியதும் என் தாய் எனக்கு கற்றுக் கொடுத்ததும் அதே தமிழ் மொழி தான். நம்ம அண்ணா அவங்க அம்மாவும் உங்களுக்கு தாய்மொழி தான் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம எல்லோரும் ஒரே ஓர் இனம், ஒரே குடி, ஒரே தாய் தான் நம்ம எல்லாருக்கும் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த திராவிட அரசு திட்டமிட்டே அங்க சாதிய வன்மங்களை தூண்டி விட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையை மூட்டி விட்டு தனிப்பட்ட பகையா இருக்கும்னா அந்த தனிப்பட்ட பகையை சாதிய முதலா மாத்திடுவாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு சரியான தீர்வு இந்த அரசு கொடுக்கல. உண்மையிலே அதுதான், ஒரு காவல்துறைக்கு போனா அங்க உண்மையான நியாயம் கிடைக்குதான்னா இவங்களுக்கு அவன் என்ன பண்றாங்கன்னா, சரியான நியாயம் கிடைக்காத பட்சத்துலதான் அவன் சாதியோட போய் அந்த சாதி தலைவரோட போகிற ஒரு நிலைமையை இந்த அரசாங்கம் உருவாக்கி வைக்குது. உண்மையிலே அப்படிதான். காவல்துறையில வந்து ஒரு நண்பர்களாக அவர்களை சரியாக அணுகி இருந்தா இந்த சாதிய மோதலும் சாதிய பிரச்சனையுமே வர வாய்ப்பே இருந்திருக்காது. அதெல்லாம் இந்த திராவிட கட்சி அதை தானே விரும்புது. நம்ம அடிச்சுக்கிட்டு சண்டை போட, சொந்த ரத்தத்துக்குள்ள சண்டை போடணும், அவங்க குளிர் காஞ்சி வாழணும், பிரிச்சு மோத விடணும், அவங்க குளிர் காஞ்சி நல்ல ஜாலியா இருக்கணும். அதை திட்டமிட்டு சரியா செய்யறாங்க. அதுவும் அந்த பகுதிகளில் நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் ஒண்ணுதானே, நம்ம குடிகள் தானே இருந்தது, சாதி எங்கன்னா இருந்தது நம்ம கிட்ட. இன்னைய வரைக்கும் நான் எங்க கிராமங்கள்ல எல்லாம் எல்லாரும் அண்ணி அத்தை சித்தின்னு தான் பேசுவாங்க. எங்க அம்மா அத்தைன்னு கூப்பிட்டுட்டுனா நான் சின்ன தன்னாலே கூப்பிட ஆரம்பிச்சிருவேன். அப்படிதான் நம்ம எல்லோரும் பழகி நம்ம அப்படிதான் இருந்தோம். நம்ம பேருக்கு இவங்க என்ன சொன்னாங்க, சாதியை ஒழிக்கன்னு பேருக்கு பின்னால இருந்த அதை மட்டும் ஒழிச்சிருக்காங்களே தவிர மற்றபடி அதானே நான் பேருக்கு பின்னால எங்க தாத்தாக்கு பேருக்கு பின்னால இருந்துச்சு, எங்க பூட்டனுக்கு பேருக்கு பின்னால இருந்துச்சு, அதை மட்டும் எழுதக்கூடாதுன்னு சொல்லி ஒழிச்சிருக்காங்களே தவிர எந்த சாதியிலையும்
தூண்டி தூண்டி விட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு. புரியுது. அந்த பெயரை போட்டிருந்த தருணத்துல கூட நம்ம யாரும் சாதி உணர்வு இல்ல உண்மை. நான் எனக்கு கிராமத்துல வாழ்ந்திருக்கேன், பழகி இருக்கேன், எனக்கு தெரியும். அந்த மாதிரி யாரையும் நாங்க பிரிச்சு பேசினதே இல்ல. ஒருத்தருக்குள்ள ஒன்னும் சித்தி தாய் மக்கள் அப்படிதான் பேசுவோம். அப்படிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். இவங்க இப்ப திட்டமிட்டு அதை ஊக்கப்படுத்தி அதை வளர்த்துக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு ஒரே ஒரு தீர்வு நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் மட்டும்தான். தமிழரா ஒன்றிணைன்னு சொல்லி வந்திருக்கோம்ல, நம்ம 36 லட்சம் பேரு தமிழரா வந்துட்டாங்கல்ல, ஓட்டுக்கு ஒரு காசு கூட கொடுக்காம. அப்ப இது சாத்தியம் தானே? அடுத்த இடத்துக்கு நம்ம உறுதியா போக முடியல. அதை உணர்ந்து கொள்வாங்க. நான் உணர்ந்துகிட்டாங்க. அந்த உணர்வை உங்க தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்க ஏற்படுத்துறீங்களா? ஆமா, உறுதியா அந்த உணர்வு நல்லா புரியும். நான் இப்போ நான் நாள்தோறும் மக்களை சந்திக்கும் போதே பேசுவேன். அவங்களுக்கு நமக்குள்ள புரியுது இல்லையா? நான் அவங்களுக்கு ஒரு காலகட்டத்துல ஒரு நாள் எந்த தெரு நான் போய் சொன்ன உடனே கேட்பாங்க, எந்த ஊரு எந்த தெரு, இதேதான் கேட்பாங்க. உங்களையும் கேட்பாங்க. நான் துண்டறிக்கை கொடுத்துட்டு நம்ம பேசும்போது உடனே அவங்க கேட்கறது எந்த ஊரு எந்த தெரு, நீங்க எந்த ஜாதின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அதுக்குதான் கேட்பாங்க. நான் அவங்களுக்கு ஏத்தால அதையே சொல்லிட்டு வந்துருவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லையா? நமக்கு நம்ம எந்த ஜாதி எதுவுமே இல்லையே. அவங்களுக்கு ஏத்தால அவங்க என்ன விரும்புறாங்களோ அந்த தெருவை சொல்லிட்டு நான் வந்துருவேன். அதுவே அவங்களோட, ஏன்னா அவங்க ஊரி அப்படி ஆக்கிட்டாங்க. ஆனா இப்பெல்லாம் அந்த மாதிரி இல்லை. நம்ம பிள்ளை அப்படிங்கறத புரிய ஆரம்பிச்சிருக்காங்க. அது மாறும் கண்டிப்பா. அது அண்ணன் சொன்ன மாதிரி உடனடியாக மாற முடியாதுலன்னா கொஞ்சம் காலம் எடுக்கதான் செய்யும். கொஞ்சம் கொஞ்சமா தான் அது மாறும். அந்த ஒற்றுமையை கண்டிப்பா உறுதியா கொண்டு வருவோம். அதிமுகவும் திமுகவும் எதை நம்புது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓட்டுக்கு காசு கொடுக்கறத நம்புது. அவங்க அதை திருந்தவே மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஓட்டுக்கு ₹1 கூட காசு கொடுக்காம நீங்க வென்ற முடியும் அப்படின்னு நம்புறீங்களா? உறுதியானே. அதுல நான் எந்த அளவுக்கு உரியானா, நீங்க சொன்னீங்கல்ல, இன்னைக்கு 36 லட்சம் வாக்கு பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி இருக்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஒரு கட்சி கூடயும் கூட்டணி கிடையாது. என்ன நீங்க சொன்ன அதிமுகவும் சரி, நீங்க சொன்ன திமுகவும் சரி, 10-15 பேரை கூட்டிக்கிட்டு வந்துதான் காசையும் கொடுத்துதான் அவங்க வென்று வராங்க. ஏன்னா அரசியல் புரிதல் இல்லாம இருக்கிறாங்க இன்னும் கிராமங்கள்ல. இன்னைக்கு கூட நீங்க சொன்னீங்க, நம்ம போய் இன்னைக்கு பேசும்போது கூட பெண்கள் கிட்ட நம்ம இன்னும் போயிருக்கோமா அப்படின்னு கூட இன்னைக்கு கூட்டத்துல கூட நீங்க சொன்னீங்கன்னா அது உண்மைன்னா. ஆனா அதை நாங்க உண்மையிலே எனக்கே அதுல ஒரு மிக மகிழ்ச்சி இருக்கும். பெண்கள் கிட்ட நாள்தோறும் அணுகி பேசும்போது தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. என்கிட்டே ஒரு தடவை ஒரு அம்மா எல்லாம் கேட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டாலின் பணக்காரன், சீமான் என்ன பணக்காரனா, அவரால் எப்படி செய்ய முடியும்? அவங்களோட புரிதல் அரசியல்ங்கிறது இந்த அளவுல தான் இருக்கு. அதாவது சீமான் பணம் இருந்தாதான் நமக்கு செய்ய முடியும். ஸ்டாலின் என்னமோ அவர் பாக்கெட்ல இருந்து எடுத்து குடுக்கிற மாதிரி. இங்க அரசாங்கம் நம்மளோட வரி பணத்துல இயங்குது. தெரியல. அதை நம்ம கற்பிச்சிட்டோம்னா ஓரளவுக்கு அவங்க அந்த அம்மாட்ட நான் விளக்கும் போது அவங்க, ஆமல தாயி, இதெல்லாம் முன்னாடி யாருமே சொல்லவே இல்லை தாயி, இப்படிதான் சொல்லுவாங்க. இல்ல வரவே இல்லை தாயி, இப்படி யாரும் சொன்னதே இல்லையே தாயி, புரியுது தாயி இப்போ எனக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்த நம்ம இந்த காசுங்கிறது இப்ப நல்லாவே புரிஞ்சுட்டு நான் எல்லாருக்குமே. ஏன்னா பொதுவா நான் மக்களை சந்திக்கும் போது எல்லாருமே சொல்லிட்டாங்க, எவன் கொடுத்தானே அது ஏன் காசு தானே. அவங்க அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாங்க. அவங்க எவ்வளவு கொடுத்தாலும் என்ன நம்புறீங்க? அவங்கள்ட்ட காசு வாங்கிட்டு உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? உறுதியா போட போறான் பாருங்கன்னு நான் சொல்றேன். உறுதியா போடும். நான் அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அவன் தெளிவா இருக்கான். ஏன்னா இவன் ஏமாத்திக்கிட்டே தான் இருக்கான். நம்ம அவனை ஏமாத்தணுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. இவ்வளவு காலமா அவன் காசை கொடுத்துட்டு அரசியல தொழிலா செய்துட்டு நம்ம ஊருக்கு தேவையான சொல்றோம்ல, நம்மளால என் பிள்ளை படிக்கணும்னு ஒரு பள்ளிக்கூடத்தை கட்ட முடியுமான்னு அந்த ஊர்ல அதை நான் மக்கள்கிட்ட உணர்த்தி இருக்கேன். அக்கா இப்படி பண்ண முடியுமாக்கா? அப்ப அதை யாரு ஒரு நல்ல அரசாங்கம் செய்து கொடுக்கணும். கல்வி, மருத்துவம், குடிக்கிற தண்ணியை இலவசமா தர்றேன்னு அது ஒரு மனுஷனோட அடிப்படை தேவை. 50-60 ஆண்டுகளாக இந்த சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை வருஷம் ஆச்சு, 80 வருஷம் ஆச்சு. அந்த அடிப்படை தேவை கூட நமக்கு பூர்த்தி செய்யப்படாம இருக்கக்கா. அப்போ அதை அண்ணன் சீமான் தான் சொல்றாங்க அப்படின்னா புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே கல்விக்காக சொத்தை வித்து கூட படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல. அப்ப கல்வியை, தரமான கல்வியை அண்ணன் சீமான் இலவசமாக 1ஆம் கிளாஸ்ல இருந்து கல்லூரி படிப்பு வர அண்ணன் கொடுக்குறாங்கன்னு சொல்லும் போது அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. மருத்துவமும் அதே போலதான் அண்ணன் சொன்ன மாதிரி. அவங்கள பாதிக்கிறது அதானண்ணா அன்றாட வாழ்க்கையில. இன்னை வரைக்கும் இப்போ நான் எங்க ஊர்லனா ஒரே ஒரு திருநெல்வேலியில ஒரு அரசு மருத்துவமனை தான் இருக்கு. வேற எந்த பகுதியிலும் மருத்துவமனை கிடையாது. இப்போ மானூர் பகுதியில இருக்கிற ஒருத்தர் உக்ரகோட்டையில இங்கே இருந்து அவங்க எங்க போகணும்? திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு போகணும். அப்ப அவங்க நீண்ட நெடிய பயணத்தை அவங்க மேற்கொள்ளணும். அப்ப நம்ம ஊர்லயே நமக்கான மருத்துவம், சிறந்த மருத்துவம், தரமான மருத்துவம் கிடைச்சா நல்லா இருக்கும்ல அப்படிங்கறத அவங்க தெளிவா உணர்ந்துக்கிறாங்க. 42 ஊராட்சி இருக்குன்னா அந்த 42 ஊராட்சியில எல்லா கிராமமே சிறப்பா இதெல்லாமே உணர்ந்துட்டாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே
பயணப்பட்டுட்டோம் எல்லா இடமும். புரியுது. நாம் தமிழர் கட்சிக்கு கட்டமைப்பு வந்து இன்னும் முழுமையடையாமல் இருக்கு. அவங்க வெற்றி அடைஞ்சிருவோன்னு சொல்றதெல்லாம் சும்மா வெறும் மேடை பேச்சு அப்படின்னு கிண்டல் அடிக்கிறாங்க திமுக காரங்க, அதிமுக காரங்க. அதை என்னவா எப்படி பாக்குறீங்க நீங்க? அவங்க கிண்டல் அடிக்கிறதுக்கு அதே தானே வேலை, அவங்களுக்கு வேற எதுவுமே இல்லை. நமக்கு வந்து அப்படிலாம் இல்லை. இந்த சிறப்பா நாங்க வந்து பொறுப்பாளர்கள்லாம் போட்டாச்சு. அதே போல BLA 2 நாங்க போட்டுட்டு இருக்கோம். சிறப்பா நாங்க எல்லா அண்ணா நான் போற ஒவ்வொரு ஊர்லயுமே நம்ம தெரியாம இருப்போம்னா உள்ள போன எனக்கு தேர்தலில் தான் கடந்த ஒரு 2 நாளைக்கு முன்னக்கூட்டி போய் ஒரு கிராமத்துல நான் போய் துண்டறிக்கை கொடுக்க போறேன்னா ஒரு 50-60 வயசு வரைக்கும் தக்கிற ஒருத்தர் அவரு உடனே டக்குன்னு கதவை பூட்டினாரு, வாங்க நானும் வரேன் உங்க கூட வந்துட்டாரு. அவரு வந்துட்டாரு. அப்போ நம்மளை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அண்ணன் வந்து போய் சேர்ந்துட்டாங்க. எல்லார் மனதிலையும் அண்ணன் போய் ஏறி உட்கார்ந்தாச்சு. சரி, அண்ணன் போய் ஏறி உட்கார்ந்தாச்சு. அப்ப நமக்கு பாதை வந்து ரொம்ப எளிதா இருக்கு. ஊருக்கு BLA 2 நம்ம போட்டு முடிச்சாச்சு. சிறந்த கட்டமை. இந்த பாருங்க, இவங்களெல்லாம் விட சிறப்பா நம்மளால எதிர்கொள்ள முடியும். அவங்க காசுக்கு தான் BLA 2 அங்க உட்கார வைப்பான். அதான் நான் காசுக்கு தானே உட்கார வைப்பேன். நம்ம உணர்வோட உட்கார்ந்துருப்பான் நம்ம தம்பி. அப்ப எந்த அளவுக்கு செல்வம் போன தடவை எல்லாம் என்கிட்ட கேட்டாங்க, மற்ற கட்சிகள் சேர்ந்து கள்ள ஓட்டு போட்டுருவோமா, பிரிச்சுக்கலாமா அப்படி. ஆமா, அது நடக்குது இல்லன்னா அந்த மாலை 4 நேரத்துக்கு மேல எத்தனை ஓட்டு இருக்கோ அவங்க பிரிச்சுக்கிறாங்க. நான் போன தடவை 21ல பார்க்கும்போது அதை பார்த்தேன். ஒன்னே விடுவேன் நான் இருக்கிற வரைக்கும் இங்க இருந்து எந்த நம்ம தம்பிங்க சண்டையை போட்டு அளவந்தான் குளத்துன்னு ஒருத்துல ஒருத்தரும் போடக்கூடாது அப்படின்னு நிப்பாட்டி வச்சிட்டாங்க. அப்ப இவங்களால அந்த அளவுக்கு நம்மளால சிறந்த கட்டமைப்பு இருக்கு. இவங்களை எதிர்கொள்ற தெம்பும் திராணியும் நமக்கு இருக்குன்னா. அதாவது தங்கச்சி, நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றியை வீழ்த்துவதற்கு தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மேல தொடர்ச்சியா அவதூறுகளை முன் வச்சுட்டு இருக்காங்க. அது உங்களுடைய சட்டமன்ற தொகுதியில எதிரொலிக்குதா? அப்படிலாம் இல்லைண்ணா. நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு கிராமத்துல இப்ப இல்லைண்ணா, கொஞ்ச நாளைக்கு முன்னக்கூட்டியே அண்ணன் அந்த விஜயலட்சுமி பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருந்த காலகட்டங்கள். அப்ப இதே போல நான் ஒரு கிராமத்துல போய் ஒரு பெரியவர், அவருக்கும் ஒரு 70 வயதுக்கு மேல இருக்கும், கைத்துக்கட்டுல போட்டு அவர் வாசல்ல உட்காந்து நான் நாள்தோறும் சந்திப்பேன். மகளிர் பாசறை துண்டறிக்கை வச்சுட்டு அப்ப நான் போயிருந்தேன். அந்த குடுக்கு மக்களை சந்திக்க போவேன். அப்ப அவர்கிட்ட கொண்டு போய் நான் அந்த மாதிரி நீட் கொடுக்குறேன். அவர்கிட்ட நாம் தமிழர் கட்சியில இருந்து வந்திருக்கேன், சீமான் அண்ணன் கட்சியில இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு நான் பேச ஆரம்பிச்ச உடனே அவர் சொன்னாரு, அதெல்லாம் ஏறி வரும்போது இப்படித்தான் பண்ணுவாங்கம்மா. அவர் சொல்றாரு, சத்தியம் பண்ணா இது அதெல்லாம் ஏறி வர்றாரு பாத்தீங்களா உங்க தலைவர், இப்படிதான் பண்ணுவாங்க. அதெல்லாம் அப்படியே தும்சமா தள்ளிட்டு அவரை போயிட்டே இருக்க சொல்லுங்க. இத சொன்னவர் ஒரு பெரியவர், 70 வயதுக்கு மேல இருக்கும். அப்ப நாள்தோறும் அவங்க கவனிக்கிறாங்க. இதெல்லாம் பொய் குற்றச்சாட்டு. கருத்தியலா இவங்களால எதிர்கொள்ள முடியல. கருத்தியலா இவங்க நம்ம மேல விமர்சனம் வைக்க முடியல. தெளிந்த நீரோடைய போல நம்ம இருக்கிறோம். அப்போ அவதூற கையில எடுக்க தானே செய்வான். அது அவர் தெளிவா சொன்னார். அந்த 70 வயது ஒரு முதியவர் அப்பா மாதிரி அவர் அழகா சொன்னார். அதுதான் உண்மைன்னா. இதெல்லாம் எதுவும் கிடையாது. அண்ணன் நம்ம வைக்கிற கொள்கையும் கோட்பாடும் தெளிவா இருக்கு. தற்சார்பு பொருளாதாரத்தை நம்ம எப்படி மேம்பட போறோம், எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை எப்படி ஏற்படுத்தி கொடுக்க போறோங்கிறதெல்லாம் அழகா புரிஞ்சுக்கிறாங்க அவங்க. பெரியாரை நீங்க வீழ்த்தி பெரியாரே எங்களுக்கு மண்ணு தான் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி சொல்லுது, அண்ணன் சீமான் சொல்றாங்க. அது உங்க தொகுதியில உங்களுடைய வெற்றி வாய்ப்புக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா? இல்லைண்ணா, அப்படிலாம் இல்லை. உண்மையிலே பெரியார் மண்ணு தானே. அதை நம்ம எல்லாரும் நமக்கு அண்ணன் எப்படி அந்த கடப்பாறையை உடைக்கணும்னு கொண்டு வந்து உடைச்சிட்டாங்க. உண்மையிலே எங்க ஊர்ல எல்லாருக்கும் தெரியும், பெண்ணு கற்பப்பையை எடுத்தெறிஞ்சு எரிய முடியுமானா ஒரு பெண்ணு தாலியை போடாம இருக்க முடியுமா? தாலியை போடாம நம்ம பெண்கள் இருப்பாங்களா யாராவது? அப்ப பெரியாரை பற்றியெல்லாம் அங்க சிந்தனையே யாருக்கும் கிடையாது. அவங்களுக்கு அந்த அளவுக்கு மக்களுக்கு தெரியாது. உண்மை அதுதான் உண்மை. ஏன்னா நான் தான் சொல்றேனே, ஸ்டாலின் பணக்காரன், சீமான் ஏழை, எப்படி செய்வார்னு கேட்கிற அளவுக்கு தான் இங்க அரசியல் இருக்கு. இவங்க சொல்றாங்க நான் எல்லாருக்கும் கல்வியை கொடுத்துட்டோம், நாங்க எல்லாருக்கும் நான் சொல்லுவாங்கல்ல, அண்ணன் சொன்ன மாதிரி நான் தான் ஜட்டி போட்டு விட்டேன், நான் தான் ட்ரெஸ் போட்டு விட்டேன், எல்லாவற்றுக்குமே நாங்க தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் என் அக்கா தங்கச்சிக்கு அரசியல் நான் என்னன்னு கூட கற்றுக் கொடுக்கல. எந்த இடத்துல அவங்க நிக்கிறாங்க பாருங்க. அவங்களோட ஏழ்மையும் அறியாமையும் தான் இவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதுதான் நிலைமை. இதெல்லாம் பெரியாரெல்லாம் ஒரு இதே கிடையாது அங்கெல்லாம். புரியுது. நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து களத்துல தனிச்சு நிக்குது. பொது வெளியில என்ன சொல்றாங்கன்னா, கூட்டணி இருந்தாதான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நாம் தமிழர் கட்சி கூட்டணி இல்லாமல் தனிச்சு நிற்கிறது நமக்கு பலமா பலகீனமா?
நமக்கு உறுதியாக பலம் அண்ணா. நம்ம யாரோடையும் கூட்டணி போகணும்னு விரும்பல. அண்ணனும் விரும்ப மாட்டாரு, நம்மளும் விரும்ப மாட்டோம். ஏன்னா 36 லட்சம் பேருமே விரும்ப மாட்டாங்க. ஏன்னா எல்லா கட்சியுமே இங்க ஊழல், லஞ்சம். அப்ப எதுக்கு மாற்றுன்னு சொல்லிட்டு அப்ப நம்ம அவங்க கூட எப்படி போக முடியும்? அத மக்களே விரும்பல, மக்கள் யாருமே விரும்பல. அது தனிச்சு நிக்கிறதா நமக்கு பலம். ஆனா மற்ற கட்சியினர் பொதுவா சொல்ல போனா எல்லா இடத்துலயுமே அதிமுக வந்து அதை கேட்பாங்க. அதிமுக கிளை செயலர் அண்மையில் நான் பார்க்கும்போது கூட கூட்டணி வந்திருக்க கூடாதா நீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க நம்மகிட்ட. ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து அதிமுக வந்து காணாம ஆக்கப்பட்ட ஒரு கட்சியா மாறிக்கிட்டே வருது. அப்போ நம்ம மேல தோல் ஏறியாவது அவங்க வந்துடலாம், நம்ம அதிகாரத்தை பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு அவங்க வர்றாங்க. கடந்த முறை இந்த பாப்புலர் முத்தையா ஐயா எல்லாம் நம்ம தான், நமக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் அதிமுகவோட நம்ம தான் எல்லா தொகுதியிலும் முன்னாடியே வந்துட்டே இருந்தோம். கடைசியில் அவங்களுக்கு ஒரு 1500 வாக்குகள் மட்டும்தான் நமக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இருந்தது. இல்லைன்னா நம்ம அதிமுக பின்னுக்கு தள்ளி இருப்போம். கொஞ்சம் இந்த 1500 வாக்கோ என்னமோ தான், அவ்வளவுதான் நான் குறைவேன். முன்னாடி அந்த வாக்கு எண்ணும் போதே என்கிட்ட வந்து அந்த அதிமுக பொறுப்பாளர் எல்லாம் கேட்டாங்க, நீங்க கூட்டணி வந்திருக்க கூடாதா, அவங்க அண்ணன் கூட்டணியே வைக்க மாட்டேக்காரு. உண்மையில என்கிட்ட வந்து சொன்னாங்க, கூட்டணி வச்சிருந்தா இப்ப நம்ம வந்திருக்கலாம்ல அப்படிதான் கேட்டாங்க. எந்த இடத்துல உங்களை நம்பி அவங்க கூட நம்ம போக முடியும்? அது சரி, எந்த இடத்துல நம்ம போக முடியும்? அண்ணன் சொன்ன மாதிரி இவங்க வந்து மக்களுக்கு என்ன செய்வாங்க? திரும்பவும் ஊழல், தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவத்துல இருந்து இவங்க எந்த இடத்துல சரியானவர்களாக அவங்க இருந்திருக்காங்க, நம்ம எப்படி அவங்க கூட போக முடியும்? இத வெறுக்கிறாங்க மக்கள். உண்மையிலே நம்ம தனிச்சு நிக்கிறதுனாலதான் 36 லட்சம் பேர் நமக்கு வாக்கு செலுத்தி நம்மள அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாவும் மாற்றிருக்கான். அது பிரதமர் வேட்பாளர் தேர்தல்ல, என்னன்னா அது நம்ம சட்டமன்ற தேர்தல், அது பிரதமருக்கான வேட்பாளர். அதுவும் இங்க என்னது, நாம் தமிழருக்கு வாக்கு செலுத்தினா எல்லா இடங்கள்லயும் பிஜேபி வந்துரும். இப்படி ஒரு 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 பரப்புரை முழுவதுமா போன தடவை நான் சந்திக்கும் போதுலாம் அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப அப்படியே சொல்லுவாங்க, உங்களுக்கு போட்டோம்னா பிஜேபி வந்துடக்கூடாத, உங்களுக்கு போட்டோம்னா பிஜேபி வந்துடக்கூடாத, இப்படியே தான் சொல்லுவாங்க. அந்த அந்த மனநிலையை விட்டு அவங்க இன்னும் அந்த மாதிரி சிந்தனையிலே இருக்கிறாங்க. அப்புறம் சிறுபான்மைன்னு இவங்க சொல்றாங்க, நம்ம அப்படி அவங்கள பாக்குறதே கிடையாது. கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் நம்ம பெரும்பான்மையினத்தின் மக்கள் தான் நம்ம அண்ணன் சொல்லி பெரும்பான்மை மக்கள் நம்ம சொல்றோம். அதுதான் நம்ம உணர்ந்துக்கிறது, நம்ம சொல்றதும் அதுதான். ஆனா அந்த மக்களை அப்படியே வச்சிருக்காங்க. நீ சிறுபான்மை, நீ போற்றாத நாம் தமிழருக்கு, உனக்கு பாதுகாப்பு நான் தான், இப்படியே வச்சிருக்காங்க. அங்க பெரும்பகுதிகள் பேட்டை, இப்ப திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில பேட்டை பகுதியில் அதிக இஸ்லாமியர்கள் வாழ்வாங்க. அவங்க கிட்ட அந்த இறுக்கமான மனநிலையை அப்படி உண்டாக்கியிருக்காங்க. ஆனா அங்கேயும் நம்ம பிள்ளைகள் வர்றாங்க. அசன்னு ஒரு பையன் தான் அங்க மாவட்ட செயலாளராக இருக்கிறோம். இப்போ நிறைய இருக்காங்க. இப்போ புரிதல், இளைஞர்களுக்கு நிறைய புரிதல் வந்துச்சு. இப்போ நீங்க வாக்கு கேட்டு போகும்போது அந்த இஸ்லாமியர் பகுதியில் உள்ளவங்க எல்லாம் உங்களை ரிசீவ் பண்றாங்களா? நம்ம எப்பவுமே அப்படிதான், நான் தட்டிக்கிட்டே இருப்பேன். அதாவது இஸ்லாமிய சிறைவாசிகளின் விடுதலைக்காக அண்ணன் வந்து எனக்கு தெரிஞ்சு 21 முடிஞ்ச பிறகு மேலப்பாளையத்துல வச்சு ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறதுக்காக திட்டமிட்டாங்க. அந்த பொதுக்கூட்டத்துக்கு நாம எல்லா ஜமாத்தாங்க, திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில மட்டுமே 21 ஜமாத் இருக்குன்னா எல்லா ஜமாத்துக்குமே நான் அண்ணன் அழைப்புதல், அண்ணன் கேட்டுட்டு அண்ணன் அழைக்கிற மாதிரியே ஒரு அழைப்புதல் அடிச்சுட்டு எல்லா ஜமாத்துக்கும் போனேன். எந்த ஜமாத்துலயும் என்னை வெளியே போன்னு சொல்லலைன்னா எல்லாருமே வாங்கிக்கிட்டாங்க. எல்லா ஜமாத்துலயுமே அறிவிப்பு கொடுத்தாங்க, அறிவிப்பே கொடுத்துட்டாங்க. அன்னைக்கு நான் வெள்ளிக்கிழமையே குறிச்சு நான் போனேன். காலையில நான் போறேன், அவங்க தொழுகை முடிஞ்ச உடனே அறிவிப்பும் கொடுக்குறாங்க, அறிவிப்பும் கொடுத்துட்டாங்க. அறிவிப்பெல்லாம் கொடுத்து முடிஞ்சு அந்த நான் வந்து ஒரு வீடு வந்து சேர்ற 3 மணி கூட்டம் ரத்துன்னு வருது. என்னன்னா ஐயா வகாப் இருக்கிறாங்கல்ல, இவங்க இந்த அளவுக்கு வளர்ந்துட்டாங்களா? அங்க பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் இவங்க, அவரோட பேட்டை தான் அவருக்கு சொந்த ஊரு. இவங்க இந்த அளவுக்கு வளர்ந்துட்டாங்களா, இதுக்கு அனுமதி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிதான் அந்த இதையே இது பண்ணது, ரத்து பண்ணிட்டாங்க. அந்த கூட்டத்தை நடத்த விடாம ஆக்குனாங்க. அப்படிதான். ஏன்னா அண்ணன் வந்து பேசிட்டாங்கன்னா உறுதியா அவங்க புரிஞ்சுக்குவாங்க, நமக்கானவர் யாரு அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்குவாங்க. இப்ப பழனி பாபா இயக்கங்கள் எல்லாம் அங்கேயும் இருக்கு, சிறப்பா செயல்படுறாங்க. என்ன, அதனால நமக்கு அவங்க கிட்டையும் நம்ம உள்ள போயாச்சு, உடைச்சாச்சு, அவங்க கிட்டயும் நமக்கு ஆதரவு இருக்கு, புரிஞ்சுக்குவாங்க. அவங்க கிறிஸ்துவ மக்கள் மத்தியில் உங்களுக்கு ஆதரவு எப்படி இருக்கு? கிறிஸ்தவ மக்கள் வந்து எப்பவுமே, நான் போன தடவை வரைக்கும் என்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, அண்ணன் இன்னும் வரைக்கும் அண்ணன் தாய் மதம் திரும்ப சொன்னாங்க அப்படிங்கிற மனநிலையில அவங்க இருக்கிறாங்க. தவறான புரிதல், அதாவது வெட்டி பரப்புறாங்கல்ல, அதை பார்த்துட்டு அவங்க அப்படியே நினைக்கிறாங்க. நான் இதே போலதான் ஒரு ஐயாட்ட போய் துண்டறிக்கை கொடுக்குறேன், எல்லாம் சரியாதான் பேசுறாரு, திடீர்னு என்னத்தையாவது பேசிடுறாரு அப்படின்னாரு. என்ன டக்குனு புரிஞ்சிடுச்சு நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு. அண்ணா சொன்னது என்ன சொன்னாரு, நீங்க தாய் மதம் திரும்புன்னு சொன்னாருன்னு நீங்க சொல்றீங்கல்ல, அண்ணன் உங்களை சொல்லவே இல்லை. இஸ்லாமியர்களையோ கிறிஸ்தவர்களையோ அண்ணன் சீமான் சொல்லல. என்ன சொன்னார், நான் இந்துன்னு நான் இது நாள் வரைக்கும் பயணிச்சுட்டு இருந்தேன், இந்துன்னு நினைச்சு நான் வணங்கி கொண்டிருந்தேன். நீ இந்து அல்ல, நீ சைவர், வைணவர்,
முன்னவர்கள் அப்படிதான் இருந்தாங்க, எல்லாத்தையும் ஒன்னா போட்டு ஒரு சட்டமாக்கி விட்டுட்டான் அப்படின்னு சொன்னதுனால நான் இன்னைக்கு மாறி வந்து உங்ககிட்ட வாக்கு கேட்டுட்டு இருக்கேன். நான் இந்து இல்ல அண்ணன் அப்படின்னு அந்த அண்ணன்ட்ட சொன்ன உடனே அவர் சட்டுன்னு அப்படியே ஒரு மாதிரி இப்படியே அமைதியா நின்னுட்டு நான் வந்துட்டேன். நான் பேசி முடிச்சுட்டு வந்துட்டேன். நம்ம மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லி விட்டுருக்காரு, உறுதியா உங்களுக்கு தான் வாக்கு, அந்த அம்மாட்ட சொல்லிருங்க அப்படின்னு சொல்லி. அந்த புரிதல் இல்லாம அவங்க இருக்கிறாங்க. இன்னும் அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்களுக்கு கட்டுப்படலைன்னா அவங்க ஒதுக்கி வச்சிருவாங்க. ஜமாத்துலயும் அப்படிதான், அவங்க சொல்லுக்கு கட்டுப்படல அப்படின்னா அவங்க ஒதுக்கி வச்சிருவாங்க. அந்த ஒண்ணுக்கு கொஞ்சம் அச்சப்பட்டு இருப்பாங்க. ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்ல, தெளிவா இருக்கிறாங்க. நல்லா அண்ணன் சீமானை வந்து நீங்க உயிரின் மேலா வந்து மதிக்கிறீங்க. அவருடைய கொள்கைகள், அவருடைய கோட்பாடுகள்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈர்ப்பா இருக்கு. அவர் மீது மிக மோசமான அவதூறு தாக்குதல்கள் நடத்தும் போது உங்க மனநிலை எப்படி இருக்கும்? அண்ணன் நான் பார்த்ததுல வந்து திருநெல்வேலியில அண்மையில ஒருத்தர் பேசும்போது ரொம்ப அண்ணனை மட்டும் பேசுவாரு. அண்ணன் வந்து எனக்கு எப்படி தெரியுமா கற்றுக் கொடுத்தாரு, அண்ணன் என்னை பத்தி கடந்த தேர்தலோட ஒரு காணொளி போட்டாங்க. எங்க ஊர்ல நான் வந்து ஒரு கோயில் நிலத்தை அபகரிச்சதா ஒரு பிஜேபி ஆளு ஒரு காணொளி போட்டு, எனக்கும் அந்த இடத்துக்கும் எந்த சம்பந்தமே இல்லை, ஆனா அவங்களா அப்படி திட்டமிட்டு பரப்புறாங்க. அப்ப நான் அண்ணன் கிட்ட அண்ணன் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, என்னென்ன பண்றதுன்னு அண்ணன் தான் எனக்கு சொன்னாரு, தங்கச்சி இதெல்லாம் வளர்ந்து வரும்போது இதெல்லாம் சகஜமா வர்றதுதான், இதை வந்து நீ கடந்து செல்ல. அப்ப நான் சொன்னேன், நம்ம பிள்ளைங்கள்ட்ட கூட தவறான ஒரு இது வந்துடக்கூடாதுல்லண்ணா என்னை பற்றி, அதுக்கு நான் ஒரு விளக்கம் கொடுத்துட்றேன், ஒரு வழக்கு போடுறேன், நான் ஒரு நேர்காணல் கொடுக்குறேன் அப்படின்னு. வேண்டாம் விட்டு தள்ளு, இதான் அண்ணன் சொன்னது, வேண்டாம் விட்டு தள்ளு. எதுக்கு சட்டன் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கோமாவே டக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் திரும்ப கூப்பிட்டாங்க, தங்கச்சி இதுக்கு எல்லாவற்றுக்கும் நீ என்னதான் உதாரணமா எடுத்துக்கணும். அண்ணனுக்கு எத்தனை கோடி சொத்து எழுதி வச்சிருக்காங்க, அண்ணன் கொஞ்சமா ஆமா சொன்னது, எத்தனை கோடி சொத்து எழுதி வச்சிருக்காங்க, சொட்டு பட்டியலே வெளியிடுறாங்க. அண்ணனை பாரு, அப்ப பாரு நீ இந்த காதுல வாங்கி இந்த காதுல விடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நேரத்தை கூட நீ வீணாக்காத. அண்ணன் சொன்னது, அந்த நேரத்தை கூட வீணாக்காத, அந்த நேரத்துல நீ செயல்படு. நம்மளால இந்த கட்சிக்கு என்ன செய்ய முடியும் அந்த வேலையை நீ செய், இவங்களை புறந்தள்ளு. அதைத்தான் அண்ணனுக்கும். அண்ணனை பத்தி எது வந்தாலும் நான் கவனிக்கிறதும் இல்லை, அதை பத்தி யோசிக்கிறேன். ஆனா அம்மாவை பத்தி பேசும்போது ரொம்ப வருத்தம் வந்துச்சு. ஒரு தடவை நான் போய் வழக்கு கொடுத்தேன். ஆனாலும் இந்த திராவிட மாடல் அரசு அவங்களெல்லாம் என்ன பண்ணும், நடவடிக்கை எடுக்கல. நான் இது நாள் வரைக்கும் எடுக்கல. ஆனா நான் எனக்கு வலிச்சுது, அம்மாவை பத்தி பேசும்போது வலிச்சுது, நான் போய் வழக்கு கொடுத்தேன். தங்கச்சி, நீங்க போயிருந்த போது தொகுதியில ஒரு பெண்கள்லாம் உங்கள்கிட்ட வந்து நீங்க வெற்றி அடைஞ்சு வந்தா இந்த டாஸ்மார்க் கடைகளை மூடிருங்க அப்படின்னு வந்து கேட்டாங்க. அது இல்லாம உங்க தொகுதியில வேற என்னென்ன சிக்கல்கள் இருக்கு தங்கச்சி? மிக முக்கியமா மதுக்கடை. நம்ம ஏற்கனவே மதுக்கடைக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தி ரஸ்தாங்கிற பகுதியில வந்து கூடுதலா ஒரு கடை வர்றதா இருந்துச்சு. அதை நம்ம போராட்டத்தின் மூலமா அந்த கடையை நிறுத்தினோம். அது மக்கள் மத்தியில ஒரு நல்ல, பெண்கள் மத்தியில ஒரு ரொம்ப நல்ல வரவேற்பு. சரி, அப்ப இவங்க வந்தா உறுதியாக கடையை மூடுவாங்க அப்படிங்கிற எண்ணத்தை அவங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதை தாண்டி பாத்தீங்கன்னா மானூர் பெரிய குளம்னா இரண்டாவது பெரிய குளம். இந்த குளம் வந்து திருநெல்வேலி மாவட்டத்துல விஜயநாராயணத்துல ஒரு குளம், இரண்டாவது பெரிய குளம், பல ஏக்கர் பரப்பு கொண்டது, ஏரி மாதிரி இருக்குன்னா அதை நம்மால இனி செய்ய முடியாது. அப்படி ஒரு குளத்தை நம்மால உருவாக்க முடியுமான ஒரு கிடையாது, முடியவே முடியாது. நம் முன்னவர்கள் அழகா உருவாக்கி வச்சிருக்காங்க. அதுக்கு வந்து சிற்றாறுல இருந்து தண்ணி வருதுன்னா, ஆனா அந்த குளம் நிறையறது இல்லை. ஏன்னா வழித்தடங்களை சீரமைக்கணும், குளத்தை தூர் வாரணும், ஆக்கிரமிப்புகள் அங்கங்க இருக்குது. அந்த ஆக்கிரமிப்பை அகற்றினாலே அது உறுதியாக அந்த வருடந்தோறும் அதுக்கு தண்ணி கிடைச்சிடும். அப்ப 2 போக விளைச்சல் வரும். அப்ப அந்த தண்ணி, அந்த குளம் நிறையிற பட்சத்துல கிராமப்புறங்கள் எல்லாத்துலயுமே நிலத்தடி நீர் மட்டம் உயர்ந்துடும். அப்ப தண்ணி பற்றாக்குறையே நமக்கு வராது. அந்த அளவுக்கு தண்ணீர் தேவை வந்து அது பூர்த்தி செய்தோம். ஆனா எந்த அரசாங்கம் எல்லா தேர்தலையுமே அவங்க வாக்குறுதி கொடுப்பாங்க, மானூர் குளத்துக்கு தண்ணி கொண்டு வந்துருவேன், மானூர் குளத்துக்கு தண்ணி. ஆனா இது வரைக்கும் அவங்க அப்படி செஞ்சதில்லை யாருமே. ஆனா நம்ம அதுல சிறப்பு கவனம் எடுத்து, அண்ணன் சொல்லி இருக்கிறாங்கல்ல, ஆட்சி வரைவுல கொடுத்துருக்காங்களா, முதல்ல குளங்களை சிறப்பா பராமரிப்போம், சுத்தி மரக்கண்டுகளை நட்டு அதை சிறப்பா நம்ம மாற்றுவோம். அதை அந்த வழித்தடத்தை சரி பண்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னா. ஏன்னா இங்க என்ன பிரச்சனை இருக்குன்னா, அதுவும் நல்லா தெளிவா எனக்கு தெரியும். ஆறு கீழே இருக்கு, காவா வந்து மேல இருக்குன்னா, அதுக்கு பேரே மதிகட்டான் காவல். அப்ப அது வந்து அப்போ தண்ணி வந்து எப்படி இந்த காவாய் வழியா வந்து அந்த குளத்துக்கு போய் சேராதுல்ல. அப்போ ஒரு குழாய் மூலமாக சிறப்பாக நம்ம அதை ஏற்படுத்தி குழாய் மூலமாக அதை போட்டு அங்க தண்ணியை கொண்டு வந்து நம்ம கொடுத்துடலாம், கொடுக்கலாம். ஏன்னா எல்லா வெள்ள பெருக்கெடுத்து ஓடும் தாமிரபரணியில, ஆனா அவ்வளவு வீணா போய் கடல்ல கலக்குது. அப்ப அந்த தண்ணி அது ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. மானூர் குளம் வந்து அதுதான் அந்த விவசாய பூமி. சுற்றி பாத்தீங்கன்னா விவசாயம் தான்.
அங்க இந்த 42 ஊராட்சி சொன்னோம்ல, 42 ஊராட்சியுமே விவசாயம் தான். சரி. நகர பகுதியில வந்து 20 வார்டு தான் இருக்கு. அந்த வார்டு அவ்வளவுதான் நகர பகுதி. அதுல நகரத்துல வந்து பெரிதளவா வேற எதுவும் இல்லை. இந்த கிராமத்தின் மட்டும்தான். சிற்றூர்ல பொருளாதாரத்தை நம்ம மேம்படுத்தினாலே அவங்க அங்க இங்கன்னு அலைய வேண்டிய அவசியமே இருக்காது. அண்ணன் சொல்ற மாதிரி தற்சார்பு பொருளாதார கொள்கையை சிறப்பா மேம்படுத்தி இவர்களுக்கு ஒருங்கிணைந்த விவசாய பண்ணைகளை அமைத்து கொடுத்தாலே போதும். அங்க படிக்கிறவங்க அண்ணன் சொல்லுவாங்க இல்லையா, அழகா சொல்லுவாங்க, அந்த ஆடு மாடுகளை பராமரிக்கிறவங்களுக்கு படிக்காதவங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அதே இடத்துல படிச்சவனுக்கும் இத்தனை லிட்டர் பால் கலந்தது. நம்ம பால் ஆந்திரால இருந்து வாங்கிட்டு இருக்கோம். நல்ல பாலா என்ன பால்னு தெரியல, பாக்கெட்ல எதையோ குடிச்சிட்டு இருக்கோம். அப்ப அரசாங்கமே அதை நடத்தும் போது சிறப்பா இருக்கும்ல. அப்ப பாலுக்கு அந்த கணக்கு எழுதுற அக்கௌண்டன்ட்டுக்கு வேலை கொடுக்கலாம், அதை கம்ப்யூட்டர்ல ஏத்தும் போது ஒரு கணினி பொறியாளருக்கு வேலை கொடுக்கலாம், வெட்டினரி டாக்டருக்கு அங்க வேலை கொடுக்கலாம். எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தலாம். அதை மதிப்பு கூட்டிய பொருளாவும் மாற்றலாம். அண்ணா அழகா சொல்லுவாங்க, பாலை வெண்ணையாக்குவேன், தயிராக்குவேன், பால் கோவா மாற்றி ஏற்றுமதி செய்யற அளவுக்கு எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு அந்த இடத்துல நம்ம உருவாக்கி கொடுக்கலாம். இவங்க சிப்காட்னு போறாங்க வைக்கிறாங்களான்னா நிலம் இப்ப கூட எடுத்திருக்காங்க. சிப்காட்ல பெரும் முதலாளிகள் எந்த முதலாளி? கார்பரேட் முதலாளி தான் இங்க பயனெடுத்துட்டு இருக்காங்க. நம்ம முதலாளிய டயர் கம்பெனியை வச்சிட்டு இருக்காங்க. நம்ம நிலம், நம்ம வளம் எல்லாத்தையும் அவங்க பயன்படுத்தி, நம்ம நீர் எல்லாத்தையும் அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. தாமிரபரணி ஆற்று தண்ணின்னா எங்க தண்ணி, நம்ம தண்ணி வந்து ஒரு 10 பைசாவுக்கு ஜெயலலிதா அம்மா தான் அந்த இதை போட்டு கொடுத்தாங்க. 10 லட்சம் லிட்டர் தண்ணியை ஒரு நாளைக்கு உரியணுமா. 10 பைசாவுக்கு 1 லிட்டர் தண்ணி 10 பைசா. இதுதான் அவங்க போட்டுக்கிட்ட இது. இன்னை வரைக்கும் அது நடந்துட்டு இருக்கு. அவன் ஒரு நாளைக்கு 10 லட்சம் லிட்டர் தான் தண்ணி உரிவானா. கொக்கோ கோலாவும் பெப்சியும் இருக்குது அங்க. அதுதான் சிப்காட் கம்பெனிலேயே அங்க இருக்கு. அவன் 10 லட்சம் லிட்டர் தான் உறிஞ்சிட்டு இருக்கானா. அது மட்டும் இல்லாம இங்க விட கேரளாவுக்கு குறைந்த விலைக்கு போயிட்டு இருக்கு. கேரளாவுக்கு குறைந்த விலை, நமக்கு அதிக விலையில அந்த தண்ணி விற்கப்படுது. இதுதான் இங்க நிலைமை நமக்கு இருக்கு. அப்ப நம்மளோட நிலம் வளம் எல்லாத்தையும் வேலை வாய்ப்பு கூட அந்த மண்ணின் மக்களுக்கு உறுதி செய்யப்படல. ஃபுல்லா வடவர்கள் தான் வந்து அங்க வேலை பாக்குறாங்க. சிப்காட்ல அதிகமா இப்ப அவங்கதான் வேலை பாக்குறாங்க. நம்ம பிள்ளைகளை ஏன்னா தெளிவா இருப்பாங்க இல்லையா, கழிச்சு விடுறதுலே தான் இருப்பாங்க. வேலை வாய்ப்பு கூட அங்க உறுதிப்படுத்தப்படல. இதை எல்லாத்தையும் நம்ம சரியா செய்யணும். அதே போல அங்க தாளையத்து பகுதியில சிமெண்ட் ஃபேக்டரி இருக்கு. அந்த சிமெண்ட் ஃபேக்டரி வந்து அல்ட்ரா சிமெண்ட் ஃபேக்டரி இருக்கு. அதனால மாசு அப்படியே பயங்கர தூசியா நான் போய் பார்த்திருக்கேன்னா வீடுகள்ல அப்படியே படிஞ்சு இருக்கும். அப்ப அது சுற்றுச்சூழல எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுது. அப்ப அந்த தனியார் முதலாளி தானே அதை நடத்துறாங்க. அப்ப மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சரியா செயல்பட்டு அதை எந்த அளவுக்கு அதை தீர்க்க முடியுமோ சேர்ந்து வச்சிருக்கணும்ல. ஆனா இவங்க யாரும் முதலாளிக்கு சார்பா தானே எல்லாருமே நிக்கிறாங்க. மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எங்க சிறப்பா இயங்குது? அதையெல்லாம் நம்ம பலமுறை நாள மனு கொடுத்து பார்த்திருக்கேன். எந்த மனுவுக்கும் எந்த பதிலுமே இருக்காது. இது எல்லாவற்றுக்கும் தீர்வுனா ஆட்சி அதிகாரம் மட்டும்தான். இதுதான் இந்த தொகுதியில மிக வெற்றி அடைஞ்சா இதெல்லாம் ஒரு முடிவுக்கு உறுதியா கொண்டு வருவேன். அதே போல நகரப்புறத்துல பாத்தீங்கன்னா பாதாள சாக்கடைக்கு எந்த திட்டமே கிடையாது. டோட்டல் ஃபெயிலியர். அதாவது நம்ம வீட்டுல கழிவுகள் இருக்கு இல்லையா, வீட்டுல பயன்படுத்துற எல்லா கழிவும் சரி, மலமும் அதே எல்லாம் ஒரே மாதிரி போகும்னா, அதுவும் வீட்டு வாசல்லே போகும்னா, வாசல்ல தான் போகும். அந்த கானுக்கு வந்து எந்த அடைப்பு எதுவுமே இருக்காதுன்னா அப்படியே திறந்து கிடந்துக்கும், அப்படியே மிதந்து போறது கண்ணால பாத்திருக்கேன். அவர்களால் வாசல்ல உட்கார்ந்து ஒரு சந்தோஷமா பேசக்கூட முடியாது, அந்த அளவுக்கு தான் இருக்கும். பாதாள சாக்கடையை வந்து ஒரு கழிவு நீர் கூட இன்னும் அதை ஒரு கழிவுநீர் உந்து நிலையங்களை அமைச்சு அழகா அந்த நீரை சுத்தப்படுத்திடலாம்னா அதை கொண்டு போய் குளத்துல விட்டுட்டு அந்த கழிவுகளை உரமா மாற்றலாம் இல்லையா, உரமா மாற்றி அதை கூட பயன்படுத்துக்கு அது ஒரு தொழிலா கூட மாத்தலாம். அதையே ஒரு தொழிலா நம்மளால மாத்த முடியும். ஆனா இவங்கள்ட்ட எந்த திட்டமும் கிடையாது. ஸ்மார்ட் சிட்டிங்கிற பேர்ல இவங்க வந்து ஊர்தோறும் எல்லா இடத்துலயும் கட்டடங்களை மட்டும் கட்டுவாங்க, பேருந்து நிலையங்களை கட்டி வச்சிருக்காங்க. கரெக்ட். அதுக்காகவே இந்த திட்டங்க போடுறாங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த கொள்ளையடிக்கணும். நகரத்தை சுத்தி எங்கேயுமே சாலையே சரி கிடையாது. புரியுது. ரொம்ப நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே திராவிட பள்ளம் தான். இதுதான் திராவிட பள்ளம், இந்த பள்ளம் அப்படின்னு நான் சொல்லுவேன் பார்க்கும் போதெல்லாம். அந்த அளவுக்கு இருக்கும். அண்மையில கூட அந்த சாலையில போய் நின்று ஒரு காணொலி போட்டேன். அடுத்த நாளே அடிச்சு பிறண்டு அந்த சாலையை சீர் செய்தாங்க. ஏன்னா அந்த வழியாவே தான் போறாரு. நான் காணொலி போடுறேன், மேயர் போயிட்டு இருக்காரு, திமுகவை சேர்ந்த தான் மேயர் ராமகிருஷ்ணன். ஆமா, அவர் அந்த வழியா போறாரு, ஐயா வகாப் அந்த வழியா போறாரு. ஆனா யாரும் கண்டுக்கவே இல்லை. ஒரு காணொளி போட்ட உடனே அந்த சாலையை சரி பண்றாங்க அவங்க, அடிச்சு பிறண்டு. இதான் நிலைமை. நகர பகுதியில ஒரு நல்ல கட்டமைப்பு இல்ல. குப்பைகளை எப்படி மேலாண்மை பண்ணணும்? ராமையம்பட்டி பகுதியிலனா பெரிய குப்பை கிடங்கு இருக்கு. அந்த குப்பை கிடங்குக்கு இவங்க கொடுக்கிற தீர்வு ஒரு தீக்குச்சி மட்டும்தானா. தீக்குச்சியை ஒட்டி குப்பையை கொளுத்தி விட்டா எல்லாம் சரியாயிரும் நினைக்கிறாங்க. அந்த பகுதி முழுவதும் பெரிய புகை மண்டலமா உருவாகி
சுற்றுச்சூழல் கேடு எந்த அளவுக்கு, அந்த காற்று எந்த அளவுக்கு மாசுபடும். ஆமா. பக்கத்து வீட்டுல வசிக்கிறவங்க எல்லாம் மூச்சு திணறல் ஏற்படுது. அதனால பல நோய்கள் உருவாகுது. அந்த நிலைமை தான் இவங்க வச்சிருக்காங்க. அப்போ ஒரு குப்பையை மக்கும் குப்பை மக்காத குப்பை இன்னும் பிரிக்க தெரியலையா? அழகா பிரிச்சோம்னா நம்ம மக்கிற குப்பையில இருந்து மண்புழு உரம் தயாரித்து அதை ஒரு வேலை வாய்ப்பையும் கொண்டு வந்து அழகா பயன்படுத்தலாமே. நம்ம மக்காத குப்பைகள்ல பிளாஸ்டிக் கழிவுகள்ல இருந்து சாலைகள் போட பயன்படுத்துறாங்க. சிங்கப்பூர் போன்ற நாடுகள்ல மறுசுழற்சி செய்து அந்த குப்பையை மறுசுழற்சி செய்து அழகா சாலை போட பயன்படுத்துறாங்க. இதுல எல்லாம் இவங்க கவனம் செலுத்தவே மக்கள் உங்கள்ட்ட இதை கோரிக்கையா வைக்கிறாங்களா? அந்த குப்பையை அவங்க வந்து குப்பையை அகற்றணும்னு ஒரு 2 நாள் உட்காந்து போராட்டம் பண்ணுவாங்க. ஆனா யாராவது போய் இப்ப நம்ம எல்லாரும் இப்போ அதிகாரத்துல இருக்கிற எல்லாரும் என்ன பண்றாங்க, இப்ப எம்எல்ஏ ஆயிடுவாங்க, எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, போய் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. இன்னைக்கு அந்த பிரச்சனையில இருந்து அந்த மக்களை எப்படி அகற்றி அந்த பக்கத்துல போராட்டம் பண்றவங்களை எப்படி திருப்பி போக வைக்கணும். அதாவது குப்பையை அகற்றதை விட போராட்டக்காரர்களை அகற்றுறதுதான் இவங்க நோக்கம் இருக்கும். சரி, அந்த நேரத்துக்கு 2-3 வாக்குறுதி எதையாவது கொடுத்து விட்டு அவங்களை அப்படியே அகற்றி தள்ளி விட்டுருவாங்க. அவ்வளவுதான். புரியுது. அதுக்கு மேல எதுவுமே இருக்காது. சரி, நம்ம கண்டிப்பா ராமையம்பட்டி குப்பை கிடங்குக்கு ஒரு தீர்வை கொடுத்தே ஆகும். நான் சொன்னது படிக்காக மக்கும் குப்பை மக்காத குப்பையை தனியா பிரிச்சு தெளிவாக அது மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு அதை பயன்படுத்தி மக்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து இதுல தர சாலையே இல்லாம இருக்க இதை பயன்படுத்தியே தரமான சாலையை நம்ம போட்டு கொடுப்போம். கண்டிப்பா நிச்சயமா செய்வீங்க. கண்டிப்பா. திருநெல்வேலி மாவட்டத்துல வந்து தங்கச்சி ஒரு குறிப்பிடத்தக்க பீடி தொழிலாளர்கள் வந்து அங்க வாழ்றாங்க. அந்த பீடி தொழிலாளர்களுக்கு அரசு வந்து எதுவுமே செய்யலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நீங்க வெற்றி அடைஞ்சு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வந்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன தங்கச்சி செய்வீங்க? ஆனால் உண்மை நீங்க சொன்ன மாதிரி பீடி, அதாவது எந்த வேலையும் போக முடியல, வேலை வாய்ப்பு அவங்களுக்கு கம்மி. சரி, குறிப்பா பெண்கள் அங்க பீடி சுத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா பெண்கள் தான். வீட்டுல உட்காந்து பீடி சுத்துவாங்க. அவங்க வீட்டு வேலையும் பார்த்துக்கிடுவாங்க, வீட்டுல உட்காந்து பீடி சுத்துவாங்க. சரி, வேற வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிதான் அந்த பீடி தொழில் அவங்க செய்யறதே. ஏன்னா இந்த உண்மையில நமக்கு தெரியும்லண்ணா, பீடி சுத்தும் போது அதை சுவாசிக்கும் போது அவங்களுக்கு நோய் வருது, புற்றுநோய் வருது, அது குடிக்கிறவங்களுக்கும் நோய் வருது. அப்போ அந்த தொழிலுக்கு பதிலாக மாற்று தொழிலை நம்ம ஏற்படுத்தி கொடுத்தா அவங்க கண்டிப்பா மாறுவாங்க. அந்த தொழிலை செய்ய மாட்டாங்க. அவங்க வாழ்வாதாரம் தானே வேணும். பள்ளிக்கூட செவருப்புறம் அரசு பள்ளிக்கூட செவர் மட்டும் எப்படி இடிஞ்சு விழுதுன்னா அப்ப என் பிள்ளையை கொண்டு போய் நான் பள்ளிக்கூடத்துல விட முடியுமானா? அரசு பள்ளிக்கூடத்துல தரம் இல்லாம தானே நான் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 800க்கு மேற்பட்ட பிள்ளைங்க படிக்கிறாங்க அரசு பள்ளிக்கூடத்துல. அங்க 2 கழிவறை தான் இருக்கு. நான் நேர்ல போய் பார்த்திருக்கேன். பெண் பிள்ளைகள் அதாவது 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறாங்க. இன்னைக்கு பெண் பிள்ளைகள் 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்புலயே பெரிய பிள்ளைகள் ஆயிடுறாங்க. அதெல்லாம் கிராமத்துல நம்ம எளிதா பாக்குறோம். அப்ப அந்த பெண்ணுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கும்? 2 கழிவறையை எப்படி பயன்படுத்த முடியும்? இதுதான் அரசு பள்ளிக்கூடத்தோட நிலைமை. நம்மளை அவங்களே தள்ளுறாங்க. தனியார் பள்ளிக்கூடத்தை நோக்கி இந்த அரசாங்கமே தள்ளுது நம்மளை. அங்க நம்மளை அப்படியே நம்ம கல்விக்காக பணத்தை செலவழி ரத்தமா சிந்தி வேர்வை சிந்தி உழைச்சி அத்தனை பணத்தையும் அங்க கொண்டு கொட்டு அப்படிங்கிற அளவுல இவங்க மாற்றி வச்சிருக்காங்க. புரியுது. திருநெல்வேலி மாவட்டத்துல திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில பெண்களுக்கு 12ஆம் வகுப்பு படிக்கிறதுக்கு ஒரே ஒரு அரசு பள்ளிக்கூடம் தான் இருக்குன்னா, கல்லணை பள்ளிக்கூடம் மட்டும்தான் இருக்கு. இந்த சட்டமன்ற தொகுதி முழுவதுமா பெண்களுக்குன்னு கட்டப்பட்ட ஒரே ஒரு பள்ளிக்கூடம் தான் இருக்கு. என் கூட 4 பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தா ஆகாதா? ஆகும்லண்ணா. தொகுதி மேம்பாட்டு நிதினு ஒண்ணு இருக்குல்ல, எல்லாருமே தொகுதி மேம்பாட்டு நிதியை வச்சு என்ன பண்றாங்க? பேருந்து நிறுத்தம் கிட்டேன்னா இது வரைக்கும் வரலாறு எழுதி போட்டு வச்சிருக்காங்க பெருசா. ஏன்னா அதுலதான் தன் பேரை பெருசா எழுத முடியும். அதுதான் வரலாறு. அப்படிதான் எல்லா இடத்துலயும் இருக்கு. பேர் பெருசா இருக்கும். அதுல இது மட்டும்தான். அதை தாண்டி மக்களுக்கு இவங்க என்ன செஞ்சாங்க, மக்கள் வாழ்வாதாரத்துக்கு இவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்ப பீடி தொழில், அந்த தொழில இருந்து மாற்று தொழிலை நம்ம உருவாக்கி கொடுக்கணும். புரியுது. அண்ணன் சொல்ற மாதிரி நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்கி சிறப்பா அவர்களுக்கு மாற்று தொழிலை ஏற்படுத்தி கொடுத்தா அவங்க வாழ்வாதாரம் அழகா பெருகிட்டு போயிடும். புரியுது. நான் எல்லா பெண்கள்ட்டையுமே குறிப்பா சொல்றது, வீட்டுல இருந்தானே அவங்களுக்கு வேலை வேணும். நம்ம பெண்கள் நாள்தோறுமே எல்லா பெண்களுமே மாதத்துல பேடு பயன்படுத்தியே தீருவோம். எல்லா பெண்களும் இப்போ நம்ம தொலைக்காட்சி விளம்பரங்கள்ல நம்ம பார்க்கலாம்னா ஸ்டே ஃப்ரீ, விஸ்பர், இந்த மாதிரி விளம்பரங்கள் வந்துகிட்டே இருக்கும். அதுல இந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட்னு போட்டிருப்பான். அவன் யாருன்னா அவன் வெளிநாட்டு கம்பெனி. அவன் இங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான். அது தைக்கிறது பெரிய விஷயமாண்ணா? இல்ல.
அத அந்த தொழிலை என் பெண்களுக்கு கற்றுக் கொடுத்தா அவங்க வீட்டுல இருந்தே அதை செஞ்சிருவாங்கல்ல. நிச்சயமா. பீடி சுத்துறதுக்கு பதிலா அது பஞ்சு எளிதா அதை தச்சு கொடுப்பாங்க. அதை அரசே வாங்கி ம். நம்ம வரும்போது அதைத்தான் செய்ய போறோம். நம்ம புரியுது. அதை அரசே வாங்கி நம்ம இதே போல வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுவோம். நிச்சயமா. அப்ப அந்த பெண்ணுக்கு அந்த தொழில் அங்க உறுதி செய்யப்பட்டுரும்ல. நிச்சயமா. மாதம் 1000 ரூபாய்ங்கிற நிலைமை மாறி ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிற நிலைமைக்கு என் பெண்களையோ என் மக்களை அந்த தரத்தை உயர்த்துவோம் நம்ம. நிச்சயமா நிச்சயமா. தங்கச்சி, நாம் தமிழர் கட்சி மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்து வைக்கிறாங்க. அது என்னன்னா, நாம் தமிழர் கட்சியினர் அண்ணன் செந்தமிழன் சீமான் உள்ளிட்ட இவர்கள் பேசுவது பாதி எங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அண்ணன் பேசுறது புரியலன்னா என்னன்னா சொல்றேன், என்ன சொல்றேன், உண்மையிலே இருக்கா ஒரு காமெடியா தான் இருக்கு. இப்ப நீங்க தற்சார்பு பொருளாதாரங்கிறீங்க. அத சொன்ன நீங்க அழகான கேள்வி. நீங்க இப்ப கேட்டு தற்சார்பு பொருளாதாரம்னா என்னென்ன, நம்ம வாழ்ந்துட்டு இருந்த வாழ்வியல் என்ன. இப்ப நான் எங்க குடும்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா விவசாய குடும்பம். அன்னைக்கு வயக்காடு இருந்துச்சு. என் வயக்காட்டுல நாங்களே விளைய வச்சோம். எங்க தாத்தா போய் உழுவாரு. நம்ம வீட்டிலேயே மாடு இருந்துச்சு. அந்த சாணத்தை கொண்டு உரமா போட்டோம். நம்ம என் வீட்லயே கோழி வளர்த்தோம். அந்த முட்டையை பயன்படுத்தணும். என் வீட்லயே பால் கறந்து குடிச்சோம். அந்த இடத்துல மிளகா, கத்திரிக்காய், உளுந்து ஒரு தடவை போடுவாங்க, நெல் ஒரு தடவை போடுவாங்க. அடுத்த முறை எள்ளு போடுவாங்க. சுரைக்காய், வெண்டைக்காய் எங்க வீட்டுல இருந்திருக்கு. சீனவரக்காய், இப்படி காய்கறிகளை நம்மளே விளைய வச்சு நம்மளே வாழ்ந்துட்டு இருந்தோம். தற்சார்பு ஒண்ணும் பெரிய புதுசான வார்த்தையும் இல்ல, ஒரு எங்க இருந்தோ கண்டுபிடிச்ச சொல்லாடம் இல்ல. நம்ம அத மாதிரிதான் வாழ்ந்து நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தோம்னா அதைத்தான் நம்ம இப்ப மீட்டுருவாங்க. உண்மையிலே நானா எங்க வீட்டுல எங்க அம்மாட்ட கூட கேட்டிருக்கேன், ஏமா என்ன பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்க வச்ச, படிச்சுட்டு நான் கல்யாணமும் முடிச்சு கொடுத்துட்டேன், ஒரு வேலைக்கும் போகல, குடும்ப தலைவியா தான் நான் இருந்திருக்கேன், அதனால என்ன இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கு ஒழுங்கா என் மாற்ற பராமரிச்சுன்னா எங்க அண்ணன் சொன்ன மாதிரி நான் இன்னைக்கு பெரிய ஒரு தமிழ் தேசிய முதலாளியா மாறினா கூட மாறின்னு இருப்பேன்னா. புரியுது. உண்மையிலே உண்மைதானா. இப்ப அதுல இருந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி வந்துட்டேன். புரியுது. இப்ப மீண்டும் அந்த இடத்துக்கு நான் போறதுங்கிறது வந்து இது கிடையாது. போனதான் நம்ம வாழ்க்கையே செழிக்கும். இது வந்து அண்ணன் சொல்றது அவர் தெளிவா விளக்குறாரு. அப்படின்னா நீங்க இப்ப வாங்க, தயவு செய்து அது சொல்றது புரியலன்னா பிப்ரவரி 21 மக்களின் மாநாட்டுக்கு வாங்க. அண்ணன் காட்சிப்படுத்த இருக்கிறாங்க. அழகா நான் வந்து தற்சார்பு பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்துவேன், எப்படி என் மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பேன், எல்லாவற்றையும் அப்படியே தெளிவா காட்சிப்படுத்த இருக்கிறாங்க. வந்து பாருங்க. அவ்வளவுதான். உங்களுடைய தொகுதி மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? என் தொகுதி மக்கள் இதுவரைக்கும் நான் தொடர்ந்து அவங்கள நான் உண்மையிலே ரொம்ப பேரன்பு கொண்டு நேசிக்கிறேன்னா. கடந்த 21 தேர்தல் பரப்புரை முடிஞ்ச அன்னைக்கு கூட எனக்கு கண்ணீர் வந்தது. ஏன்னா இந்த மக்கள் படுற அத்தனை துன்பங்களும் துயரங்களும் எனக்கு தெரியும். அவங்களுக்கு கண்டிப்பாக நம்மை விட்டா யாருமே கிடையாதுன்னா அது எனக்கு உறுதியா தெரியும். ஆனா என் மக்கள் பாவம் இன்னைக்கு அவன் தர்ற 200, அவன் தர்ற 500 மட்டும் வாங்கிட்டு வாக்கு செலுத்திடுவாங்களே, இவங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாதே அப்படின்னு தான் அன்னைக்கு உண்மையே எனக்கு கண்ணீர் வந்துச்சு. அதுதான் அன்னைக்கு நான் உணர்ந்து கொண்டது. ஆனா இந்த தடவையும் சொல்றேன், என் மக்கள்கிட்ட திரும்பவும் நான் வந்து நிக்கிறேன் உங்களுக்காக. நான் இத்தனை விடயங்கள் நம்ம பேசணும்ல, வேலை வாய்ப்பு, என் மக்களுக்கு வேலை வாய்ப்பு, தரமான குடிக்கிற தண்ணி, தரமான மருத்துவம், தரமான ஊருக்கு ஒரு நூலகம் இருக்கானா, நூலகம் இருக்கு, அங்க பூரா பாட்டில் தானே கிடக்கு. நம்ம அப்பாவோட பாட்டில் தான் அங்க கிடக்கு. பாட்டில் தான் கிடக்கு. அப்பான்னு சொல்றது மு.க. ஸ்டாலின் தான். ஆமா, நம்ம அவரு தானே இன்னைக்கு அப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பாட்டில் தான் கிடக்குது. அந்த நூலகத்தை பராமரிச்சு திறந்து வைக்கிறது கூட ஆள் கிடையாது. நூலகம் வேணும்லன்னா, ஒரு விளையாட்டு அரங்கம் வேணும்லன்னா எல்லா ஊர்லயும். என் பிள்ளை இன்னைக்கு மொபைல்ல விளையாடிட்டு இருக்காங்கல்ல, அப்ப இதையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கணும்ல. அண்ணன் சொல்ற மாதிரி தனித்திறன் ஆற்றல் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த விளையாடுற பிள்ளைய ஊக்கப்படுத்தி விளையாட வச்சு, அதை வெளிநாடுகள்ல கொண்டு விளையாட வச்சு, அதை இந்த நாட்டுக்கே பெருமை சேர்க்கிற அளவுக்கு நம்ம கொண்டு வர முடியும்ல. அதுக்கு என்ன இருக்கு? இங்க எதுவுமே இல்லையே. கிராமத்துல எந்த கிராமத்திலயும் அதுக்கான முன்னெடுப்பும் இல்லை, எதுவுமே கிடையாது. இதையெல்லாம் உருவாக்குவதுதான் என்னோட கனவு. குறிப்பா என் மக்கள்கிட்ட நான் சொல்ல விரும்புறது, மதுக்கடையே இல்லாத ஒரு தூய அந்த திருநெல்வேலி தொகுதியை நான் மாற்றி காட்டணும். 2வது, சுகாதாரமான ஒரு சூழ்நிலையை அங்க உருவாக்கணும். குப்பைகள் இல்லாத, சாக்கடை இல்லாத எல்லா நாடுகள்லையும் இருக்குல்ல, எல்லா இடங்கள்லையும் இருக்குல்ல. அதை நம்மளும் அந்த மாதிரியான வாழ்க்கைக்கு நம்ம போனா அது எப்படி இருக்கும்? அந்த ஸ்மார்ட் சிட்டிங்கிற பேர்ல இவங்க பல லட்சம் கோடிகளை அதுல செலவழிக்கிறாங்கன்னா, பல கோடிகளை செலவழிச்சு கட்டடங்களை மட்டும் கட்டி போடுறாங்க. அது இல்லாம அடுத்த கட்டத்துக்கு என் மக்களை நான் கொண்டு போய் சேர்ப்பேன். அதனால இந்த முறை என் மக்கள் உறுதியா ஏற்கனவே தெளிவா இருக்கிறாங்க.
காசு கொடுத்தா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அது நம்ம துட்டுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அப்படியே சொல்லிட்டேன். சரி. மக்கள் அதையும் தாண்டி கொள்கையும் கோட்பாடு உண்மையா நேர்மையா யார் இருக்கா அப்படிங்கிறத புரிந்து கொண்டு இந்த முறை நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்தமிழன் சீமானோட அந்த ஏற்கலப்பையை ஏந்தி நிற்கிற அந்த விவசாயிக்கு வாக்கு செலுத்தினாதான் நம்ம வயிறு நிறைவடையுங்கிறத மக்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி தங்கச்சி, உங்களுடைய நேரத்தை செலவிட்டு எங்களுடைய சோழன் சொல்வீச்சு அரங்கத்துக்கு வந்து நிறைய தகவல்களை வந்து நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா, மிக்க மகிழ்ச்சி.